ரதியா அடுப்படியில் இன்றைக்கி வெரைட்டி ஆஃப் தோசை நம்பர் 50. இன்றைக்கி அக்கா என்ன தோசை செய்ய போகிறேன்னா ஸ்வீட் கார்னு எக் தோசை செய்ய போகிறேன். அக்கா எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். குழந்தைங்களுக்கு நல்லா ஹை ப்ரோட்டீன் நல்ல ஹெல்த்தியான தோசை இது. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இந்த ஸ்வீட் கார்னை போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னு பாருங்கள், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இது கறிவேப்பிலையை நம்ம சமையலில் சேர்த்தா தூக்கி தூக்கி போட்டுருந்தாங்க. இது வந்து 1/4 ஸ்பூனு பெப்பரும் ஜீரகமும் சேர்த்து அக்கா வீட்டில் தூள் பண்ணி வச்சுருப்பேன். இது சோம்பு பவுட்ரு, அது சோம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கொஞ்சமாக ஒரு 3 சிட்டிகை சால்ட்டும், கொஞ்சமாக இஞ்சி தூண்டு, ஒரு சின்ன இஞ்சி தூண்டு. இது ஏற்கனவே தோசை மாவில் சால்ட் இருக்கனால அக்கா ஒரு 3 சிட்டிகை தான் சால்ட்டு போட்டிருக்கேன். இது அப்படியே கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கொரகொரப்பாக சுற்றிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிப்போம். இது ஒரு தோசைக்குள்ள அளவு தான், இந்த காணெல்லாம் அக்கா சொன்ன அளவு. அவ்வளோதான். நம்ம தோசை மாவு ஒரு 2 கரண்டி அக்கா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். அக்கா இப்போ ஒரு தோசை கல்லை அடுப்பில் வச்சுட்டேன். கல் காஞ்சிருச்சு. மாவு இப்போ நம்ம தோசை மாவு தோசை பார்த்து கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். கொஞ்சம் நைஸாகவே இழுத்துட்டா நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது எவ்வளோ பெருசாக இழுக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக நீங்கள் இழுத்து விட்ருங்க. கொஞ்சம் நைஸாக இருந்தால் இப்போ அக்கா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன வேணால் ஊற்றிக்கோங்க. என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம், கீயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த கார்ன் அரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸ்வீட் கார்ன், அந்த பேஸ்ட்டை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவி விடணும். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும். எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. தோசை நைஸாக மெதுவாக ஸ்லோவாக வெந்துச்சுன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வரேன் அக்கா. இப்போ இதுக்கு மேலே தூவுறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அக்கா ஒரு எக்கு பாயில் பண்ணியே வேக வச்ச எக்கை துருவி வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள். இதை அதுக்கு மேலே நல்லா நம்ம தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு நல்லா ஸ்டப் பண்ணிடணும். நல்லா அழுத்தி விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி பரட்டி இது பண்ணோம்னா ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா டேஸ்டியாக கிடைக்கும். நல்லா அதிலே இதாயிரும், செட் ஆயிரும். நம்ம அந்த பேஸ்ட்டில் இது செட் ஆயிரும். எல்லா இடத்துலையும் அக்கா அந்த எக்கு துருவலை நல்லா எல்லா இடத்துலையும் செட் ஆக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக பெப்பர், வீட்டில் மிளகுத்தூளும் சால்ட்டும் கலந்து அக்கா அரைச்சி வச்சுருக்கேன். அதை லைட்டாக போதும். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப நம்மளுக்கு காரமாக இருந்தால் அதுங்களுக்கு ரொம்ப பிடிக்காமல் போயிடும். அவ்வளோதான். இது நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த பேஸ்ட்டில் நல்லா அழுத்தி விட்டோம்னா செட் ஆயிரும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் எந்த ஆயிலோ ஊற்றிக்கோங்க. அக்கா நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா மொறுமொறுன்னு வரும். அப்படியே பெரட்டி போடாமல் நம்ம அதை எடுக்க போகிறோம். அதனால் சிம்மிலே வச்சு நல்லா மொறுமொறுன்னு வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கிடக்கட்டும். இப்போ அக்கா ஐஸ் பீட் வச்சுருக்கிறேன். இந்த நடுவில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க வேணும்னா. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கீயோ பட்டரோ கொஞ்சம் பட்டர் போட்டாலும் நல்லது தான். நல்லா இந்த இடத்துல மொறுமொறுன்னு வருது பாருங்கள். எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு வெந்தவுடனே அந்த பேஸ்ட்டு வெந்தாலே நம்மளுக்கு பக்கத்தில் க்யூராக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பேஸ்ட்டு வேகிறது. இன்னும் கொஞ்சம் இருக்கணும். இப்போ பேஸ்ட்டு வெந்தது எப்படி தெரியும்னா, இங்கே பாருங்கப்பா, அந்த பேஸ்ட்டு அப்போ ஒட்டும் ஃபஸ்ட்டு. இப்போ ஒட்டலை பாருங்கள். ஆயிலெலாம் மேலே வந்தோடனே இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம தோசையை அப்படியே இந்த சோம்பு பவுடர்லாம் போட்டிருக்கனால ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். அப்படியே பிரட்டி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது. இப்போ ஸ்வீட் கார்ன் எக் தோசை ரெடி. 3 மினிட்டுக்குள்ளே செஞ்சிடலாம் நம்ம. இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. அக்கா கை வைக்க முடியல. மொறுமொறுன்னு டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு இது நீங்கள் எந்த சைடிஷும் இல்லாமல் சாப்பிட சொல்லலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த சோம்பு பவுடர்லாம் சும்மா நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக தூக்கலாக இருக்கும்பா. ரொம்ப ஹை ப்ரோட்டீன் நம்மளுக்கு. இதில் நம்மளுக்கு அந்த கறிவேப்பிலை சேர்த்துடுறோம் குழந்தைங்களுக்கு. முழுசாக சமையல்லேருந்து கறிவேப்பிலை அப்படியே எடுத்து போட்டுருந்தாங்க நம்ம என்ன சமைச்சாலும். அதனால் அக்கா கறிவேப்பிலை இதிலே அரைச்சிட்டேன். அதனால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி இந்த ஹை ப்ரோட்டீனாக இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா ஃபில்லிங்காக இருப்பா வயிறு. இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.